கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்தில் இப்போதைக்கு நம்மளுக்காக சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ஒரு ஜானரில் இந்த படம் வெளிவரப்போகுது அப்படின்றத நம்மளால் யோகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு. ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயோடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்துடைய கிளிம்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கிளிம்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிளிம்ஸ் 2 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 2வது கிளிம்ஸ் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த படம் இப்போதைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம தளபதி விஜயோடைய தரிசனம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தளபதி விஜயோடைய ஸ்டில்ஸ் எல்லாமே நாளைக்கு சோசியல் மீடியாவில் செம வைரலாக போக போகுது. சரி, இந்த கோட்டு படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயோடைய படம் வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பயுமே அவருடைய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த படத்துக்கு நடக்க போகிற ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம தளபதி விஜயோடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. போன தடவை அது நடக்கலை அப்படின்றது நம்மளுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. போன தடவை இல்லை, அதுக்கு முன்னவாட்டி நடக்கலை. பீஸ்ட் படத்துக்கு நடக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு நடக்கலை. பீஸ்ட் படத்துக்கு பேண்டமிக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லியோ படத்துக்கு அரசாங்க தரப்பில் பர்மிஷன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் பண்ணி அது நடக்காமலே பண்ணிட்டாங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, இந்த கோட்டு படத்துக்காக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டு படத்தில் நம்ம தளபதி விஜயோடைய ஸ்பீச் வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம விஜய் அவர்கள் தலைவர் விஜயா மாறிட்டாப்புல, ஒரு கட்சியுடைய தலைவர். ஸோ அவருடைய பீச்சை கேட்கறதுக்கே நம்ம எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்னடானா இந்த கோட்டு படத்துக்குமே ஆடியோ லான்ச் நடக்க போகிறது இல்லையா மேம்? அதுக்கான காரணம் எதுக்குமே பர்மிஷன் கிடைக்காது அப்படின்றதுனால எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடியோ லான்ச்சே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கோட்டு படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகிறதில்ல. நார்மலாக தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. அதாவது பெரிய ஐப் இந்த படத்துக்கு கிரியேட் ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. படத்தரப்பில் அஃபீஷியலாக சொன்னால் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் கோட்டு படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகிறது இல்லையாமா? நாங்கள் பண்ண போகிறதில்ல. அரசாங்க தரப்பில் பர்மிஷன் எப்படி கிடைக்காது? ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. எதுக்காக அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டாங்கன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.